ஸோ இது வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இது என்ன தெரியுங்களா? இந்த கீப்புக்கு சம்மந்தம் எல்லாமே வேற ஏதோ வரப்போகுது. புட் ஆஃப்னா என்ன மீனிங்? ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு தோராயமா கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம் சார். இல்ல, இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். The match has been put off. போஸ்ட்போன் பண்றாங்க சார். சார் போஸ்ட்போன். போஸ்ட்போன் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமே இருக்காது, ரைட்? போஸ்ட்போன். இப்ப இன்னொன்னு பார்க்கலாம். புட் ஆன். என்னவா இருக்கலாம்? டெஃபினட்டா இதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஹி, ஐயே போடுறேன். ஐ புட் ஆன் மை ட்ரெஸ். வியர் சார். வேர். ஸோ இதுக்கு வந்து இது இப்ப இன்னொரு வார்த்தை போடலாம். புட் அப். நல்லா பாருங்க. வேர் ஆர் யூ புட் அப்? புட் அப்புக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? கோயிங் சார். வேர் ஆர் யூ புட் அப் என்னவா இருக்கலாம்? வேர் ஆர் யூ புட் அப், வேர் டு யூ லிவ். பேசிக்கா எங்க வசிக்கிறீங்க அப்படின்னு. இப்ப பாருங்க, இன்னொரு புட் அப் ஒரு மீனிங் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இது வந்து ஐ cannot put up with him. I can't put up with him. என்ன அர்த்தமா இருக்குங்க? ஐ கான்ட் புட் அப் வித் ஹிம். இந்த இடத்துல புட் அப் லிவ் கிடையாது. ஐ cannot put up with him. I cannot tolerate him. Note it down. I cannot tolerate him. என்னால அவனை சமாளிக்க முடியல, தாக்கு பிடிக்க முடியல. புட் ஆஃப், புட் அப். இது பாருங்க, இந்த இடத்துல கால்னா என்ன? கால் இன்வைட். இன்வைட் பண்றது, ரைட்? இப்ப நான் சொல்றேன் கால் ஆஃப். கால் ஆஃப் மாத்தினா இந்த இன்வைட்டுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ த மேட்ச் ஹேஸ் பீன் கால்ட் ஆஃப். என்னவா இருக்கலாம்? புவனேஸ்வரி ட்ரை பண்ணுங்க. கால் ஆஃப்னு என்னவா இருக்கலாம்? சார் கேன்சல் ஆயிடுச்சுங்க. கேன்சல். கேன்சல். கால் ஆஃப்னு கேன்சல். இது அடிக்கடி நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப கால் ஆன் இருக்கு. ஸோ கால் ஆஃப் கால் ஆஃப். இப்ப என்னவா இருக்கலாம்? கால் ஆன் வந்து என்னவா இருக்கலாம்? The PM calls on the president. இப்ப கால் ஆன் வந்து என்ன மீனிங்கா இருக்கலாம்? மீட்டிங். பேசிக்கலி மீட் ஆர் விசிட். அவ்வளவுதான். இதுதான் நம்ம மெயினா பார்க்க போறது. ஸோ இதுக்கு பேரு ஃப்ரேசல். ஸோ இதுல மெயினா வந்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னு பேரு. இது முக்கியமான பங்கு வகிக்குது. ஃப்ரேசல்னா மோர் தென் ஒன் வேர்ட் இருக்கும். ஸோ மினிமம் ஒன் வேர்ட் இருக்கப்போ ஒரு மீனிங் இருக்குது, 2 வேர்ட்ஸ் இருக்கிறப்ப இன்னொரு மீனிங்க்கு அது போயிடுது. இப்ப பாருங்க, டேர்ன். டேர்ன் என்ன மீனிங்? டேர்ன்னா மாறுது சார். போடலாம். மாறுதுன்னு ட்விஸ்ட், திரும்புறது, டேர்ன் ஆகுது, ரைட்? இப்ப ஒண்ணு பார்க்கலாம். டேர்ன் அப்.
இப்ப ரொம்ப சிம்பிளா வந்து ஒண்ணு பார்க்கலாம். வால்யூம் வால்யூம் ஆஃப் த டிவி போட்டீங்களா? போட்டுங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து இன்க்ரீஸ்ங்கிற ஒரு மீனிங்ல டேர்ன் அப் வருது. அதே மாதிரி இன்னொரு டேர்ன் அப் இருக்கு. Turn up for the meeting. Turn up for the meeting. அப்படின்னா என்ன இருக்கும்? என்னவா இருக்கலாம் அது? இப்ப டேர்னுங்கிறது டேர்ன் அப்ங்கிறதே வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு டேர்ன் அப்லயே இதுலயே ரெண்டு மீனிங் இருக்கு. Turn up for the meeting. இதுதான் show up for the meeting. ரெண்டு ஒண்ணுதான். ஷோ அப் ஃபார் த மீட்டிங் தான் டேர்ன் அப் தான் ஷோ அப், ரைட்? ஸோ டேர்ன் அப் தான் ஷோ அப், ரெண்டு ஒண்ணுதான். ஷோ அப் ஃபார் த மீட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் அடிக்கடி நீங்க மூவிஸ்ல நியூஸ்ல எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வேர்ட்ஸ். ஸோ டேர்ன் அப்னாக்கா அட்டெண்ட், ஷோ அப்னாலும் அட்டெண்ட். அதனால தான் டேர்ன் அப் பீப்புள் ஷோ அப். நோட் அட்டெண்ட் த மீட்டிங் நோட் பண்ணிக்கிங்க. இப்ப கோ, இப்ப கோன்னா ஒரே வார்த்தையில் இங்கிலீஷ் சொன்னா என்ன மீனிங்? கோக்கு Phone. இங்கிலீஷ்ல போல ஜஸ்ட் போடுங்க. கோங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, ரைட்? பட் கோ ஆன் என்னவா இருக்கும்? இட் கோஸ் ஆன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இட் கோஸ் ஆன். இப்போ கோக்கும் இதுக்கும் வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. இந்த வார்த்தை எல்லாமே வேற ஏதோ வரப்போகுது. கோ ஆன் going, என்னவா இருக்கும்? இட் கோஸ் ஆன், இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் சீல் ஆரம்பிக்கும். இட் கோஸ் ஆன், இட் கோஸ் ஆன். continuous, கண்டினியூ வேர்ப்ல போடுங்க, கண்டினியூ போடுங்க. ஆல் ரைட். நவ் கோ ஆஃப். ஓகே, the bomb goes off. என்ன அர்த்தம்? பாம் கோஸ் ஆஃப்னா என்ன அர்த்தம்? கோ ஆஃப். அப்ப கோ ஆஃப் என்ன இருக்கும்? எஸ், Disconnected, sir. கோஸ் ஆஃப்னாக்கா எக்ஸ்ப்ளோடு. நோட் பண்ணுங்க, பாம் கோஸ் ஆஃப் வெடிச்சிருது. ஆஃப்னா ஆன்னு அர்த்தம் அந்த இடத்துல. கோஸ் ஆஃப்னாக்கா வெடிச்சிருது பாம். கோ ஆஃப் நோட் பண்ணிக்கிங்க. கெட், கெட்னா ஏதாவது வார்த்தை சொல்லுங்க. ஏற்பட்ட மீனிங் இருக்கு கெட்டுக்கு. ஒரு மீனிங் சொல்லுங்க. கெட் மீ சம் வாட்டர், ஃபெட்ச், receive, bring. receive, Yeah, get me a pen. Right, I get a pen. சொல்லலாம், ரிசீவ் சொல்லலாம், பட் ஹேவ் இப்படி வச்சுங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, கெட் ஆன். Get on, look at that, get on to the bus.
என்ன அர்த்தங்க கெட் ஆன்? ஏன் இவ்வளவு யோசிச்சு ரிட்டர்ன் டு தி பஸ் என்ன இருக்கும் இப்ப? Climb, sir. Get on, just to go inside the bus, get on. Right? Now get off. Get off the bus. Get off of the bus. இறங்குறது. Leave the bus. Leave, get down. Basically, in the get off the leave the bus or get down. Get down from the bus. இப்ப get away. He got away. Thief got away. Went வரணும் sir. Got away. Got away னு escape ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நீங்க கத்துக்கிறப்ப நிறைய விஷயம் தெரியும். அந்த டென்ஸை மாற்றி போடுவீங்க. நிறைய கொண்டு வர போறோம் பாருங்க. இப்ப பாருங்க, ஹேங் தொங்குறது. சார் அது கெட் வேவா கெட் அவேவா சார்? கெட் அவே. ஹேங் ஹேங்க்னா என்ன? ஒரே வார்த்தையில சொல்லணும்னாக்க எஸ்ல ஆரம்பிக்கும். தொங்குறது. ஸ்விங். அதான் ஊஞ்சல் ஆடுறது. ஸ்விங். ஹேங். ஹேங் 3 லெட்டர் சொல்லிட்டேன். இன்னும் 4 லெட்டர் தான் இருக்கு. சஸ்பெண்ட். சஸ்பெண்ட் verb சஸ்பெண்ட். ரைட்? ஹேங். இப்ப சொல்லுங்க, ஹேங் ஆன். ஹேங் ஆன். எங்கேயுமே அதான் இங்கிலீஷே கேட்க மாட்டீங்க. காலையில இருந்து நைட் வரலாம் நம்ம சுத்தி இங்கிலீஷ் ஓடிக்கிட்டே இருக்கு. பேப்பர் திறந்தா இருக்குது, டிவி பார்த்தா இருக்குது, ரைட், யூடியூப் பார்த்தா இருக்குது. ஆனா நம்ம காதுல கேட்க மாட்டோம். Hang on for a moment. Right? Look at that. Hold on. Hold on for a moment. Wait. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நம்ம கண்டக்டர் எல்லாம் வந்து ஹோல்டேன் வாங்கல. அந்த ஹோல்ட் ஆனதான் அவங்க அப்படி சொல்றது. ஸோ இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டது ஹேங் ஆன், வெயிட், ஹோல்ட் ஆன், வெயிட். உங்க சுத்தி உள்ளவே ஏகப்பட்ட பேர் வந்து இங்கிலீஷ்ல பேசுவாங்க. தப்பா கூட பேசலாம், ஆனா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஹேங் ஆன், ஹோல்ட் ஆன், லுக் அட் தட். All right. Set. ஏதாவது சொல்ல முடியுமா? Set. இங்கிலீஷ்ல என்ன, தமிழ்ல சொன்னாலும் எனக்கு ஓகே தான். செட். செட் பண்றாங்க. தமிழ்ல வர்றதே கஷ்டமா இருக்கு. செட் சொல்லுங்க. அரேஞ்ச். அரேஞ்ச் பண்றது. செட்னா அரேஞ்ச். ரைட்? ஆர்கனைஸ் பண்றது. ரைட்? செட்டப். செட்டப்னா பாருங்க, செட்டப் பண்றாங்கன்னாக்கா வேற ஒரு மீனிங் கூட இருக்கா? மேக்கப் பண்றாங்களா? ரைட்? செட்டப்னா சீட்னு ஒரு மீனிங் இருக்கா? செட்டப் அது ஃபுல்லாவே செட்டப்பா? ஃபேக் மீனிங் கொண்டு வரலாமா? ரைட்? ஃபேக் கொண்டு வரலாமா? செட்டப் அது ஃபுல்லாவே செட்டப்பா இருக்குது, உண்மை இல்லை, சீட். ரைட்? செட்டப் பண்ணலாமா? இந்த மேக்கப்னா பாருங்க, மேக்கப்னா அது ஃபேக் தான். ரைட்? வெறும் மேக்கப்னா சீட் பண்றதா, மேக்கப் போட்டு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு. ஸோ ஏதோ இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காட்டுறது தான் மேக்கப். ஸோ செட்டுக்கு ஒரு மீனிங், மேக்குன்னா ஒரு மீனிங் இருக்கு.
மேக்னா ப்ரொடியூஸ்னு ஒரு மீனிங் இருக்கு. ஆனா மேக்கப்புக்கு வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு மீனிங் இருக்கு. ரைட்? ஸோ கிட்டத்தட்ட ஆப்போசிட் மீனிங்காகவே சொல்லலாம் செட்டப். இப்போ பாருங்க செட்டப், மேக்கப். செட்டப் இன்னொரு செட்டப் இருக்கு. ஃபுல்லா செட் இட் அப். ஹி செட்டப் த கம்பெனி. அந்த கம்பெனியை நல்லா பார்த்தீங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணதே அவர் தான். founder, ஃபவுண்ட் பண்ணதே அவர் தான். எஸ்டாப்ளிஷ் ஃபவுண்ட். கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் மீனிங் பாருங்க செட்டப்புக்கு. ஒரு செட்டப் வந்து ஏமாத்துறது, இன்னொரு செட்டப் வந்து ஃபவுண்ட் பண்றது, அடிக்கல் நாட்டுறது, அமைக்கிறது, அரேஞ்ச் பண்றதுன்னு சொல்றது, ஆர்கனைஸ் பண்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றது. நல்லா பார்த்தீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க. இந்த செட்டை வந்து நினைச்சு நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. ரைட்? செட்டுன்னா அரேஞ்ச். இதுல செட் ஆஃப்னு ஒரு மீனிங் இருக்கு. யாருக்காவது தெரியுமா செட் ஆஃப்னா என்னன்னு? செட்னா அமைக்கிறது. செட் ஆஃப், செட் ஆஃப் அப்படின்னா he started the journey. ஒரு பெரும் பயணத்தை ஆரம்பிக்கிறது தான் செட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் த ஜேர்னி. பாருங்க ஒரு சிம்பிள் வார்த்தையா இருக்கு, அதுக்குள்ள எப்படி எவ்வளவு ஒளிஞ்சிருக்கு பாருங்க, எவ்வளவு விஷயம். Now செட் ஆஃப். அதே மாதிரி செட் அவுட்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கும் he set out. இதுக்கும் செட் ஆஃபும் செட் அவுட்டுக்கும் பெரிய வித்தியாசம் ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டுத்துக்குமே he started the journey. செட் V2 செட் போட்டிருக்க பாருங்க பாஸ்ட். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை he set sail அந்த காலத்துல சொல்றது, இப்பயும் செட் sailனா ஸ்டார்ட் தி ஜர்னி. மூணுத்துக்கும் ஒரே மீன் தான். ஆல் ரைட், நோட் பண்ணிக்கிங்க. give you some time, நோட் பண்ணிக்கிங்க. டேக் என்ன எப்படி இருப்பீங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை சொல்லுங்க? டேக். டேக் எடுக்கிறது. ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுங்க, க்ளோஸா இருக்க மாதிரி சொன்னா போதும். bring, யூ டேக் இட். bring, கொண்டு வர்றது, பிரிங். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? யூ டேக் இட். கேன் யூ டேக் இட்? get, sir, கெட். அந்த மாதிரி ஒரு வார்த்தை போடலாம், ரொம்ப க்ளோஸா வரும். இப்ப பாருங்க டேக் ஆஃப். கரெக்டா சொல்லணும். டேக் ஆஃப். ரைட் டேக் ஆஃப் சொல்லுவாங்க. இங்க இருந்து புறப்படுறது வேற. ஐ டேக் ஆஃப் மை ட்ரெஸ். ஐ டேக் ஆஃப் மை ஷர்ட். remove, ரிமூவ் பண்றது. நான் பாருங்க அப்படி இருக்குதா ஒண்ணு. அப்போ வந்து நம்ம கரெக்டா பாத்துக்கணுமா? டேக் ஆஃப்னா ரிமூவ். த ஃபிளைட்ஸ், ரெண்டு ஃபிளைட்ஸ் இருக்கு, ரெண்டு ஃபிளைட் இருக்கு. த ஃபிளைட்ஸ் டேக் ஆஃப். ரெண்டு ஃபிளைட் போடுறதுனால டேக்குன்னு போடுறோம், டேக்ஸ்ன்னு போடாம. இப்ப அதே டேக் ஆஃப் வேற ஒரு மீனிங்கை கொடுக்குது. ஸ்டார்ட் ஃப்ளையிங். பாருங்க எப்படி போட்டிருக்கேன்னு. ஸ்டார்ட் ஃப்ளையிங். டேக் ஆன். இந்தியா டேக்ஸ் ஆன். நல்லா பாருங்க, இந்தியா டேக்ஸ் ஆன் ஆஸ்திரேலியா. இந்தியா டேக்ஸ் ஆன் ஆஸ்திரேலியா.
என்னவா இருக்கும் டேக் ஆன்? சுமதி மேம் சொல்ல முடியுமா? டேக் ஆன் என்னவா இருக்கும்? இல்ல சார் எனக்கு தெரியல. ஓகே, இது கிரிக்கெட்லலாம் வரும், ரெகுலரா வரும். கார்த்திக் Beats, sir. பீட் சார். இந்தியா ஃபேஸ், இந்தியா ஃபேஸ், டேக்ஸ் ஆன் ஃபேஸ் பண்றது. அது கிரிக்கெட்ல இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது டேக் ஆன். ஆல் ரைட், செக். செக் பண்றது. ஏன்னா அது மாதிரி ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கொண்டு வாங்க பாப்போம். இது ஏகப்பட்டது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். டெய்லி ஏகப்பட்ட வேர்ட்ஸ் போகுது. சொல்லுங்க. searching, சர்ச். சர்ச் சார். வெரி குட், வெரி குட். செக் பண்றது, செக் பண்றது டெஸ்ட் கூட பண்ணலாம். ரைட், இப்ப பாருங்க செக்இன். Arrive. செக்இன் Arrive. அரைவிடணும்னு செக்இன். Did you check into the hotel? Check into the hotel. நல்லா பாருங்க, check into the hotel. Reach. ஸோ நீங்க என்டர்னு போடலாம், அரைவ்னு போடலாம். உள்ள நுழையிறது செக்இன். இப்ப செக் அவுட், Leave sir. லீவ். Check out from the hotel. All right. Yes, Bhuvaneshwari, give. ஒரே வார்த்தையில சொல்லணும்னு என்ன வார்த்தை கொண்டு வரலாம்? give. நல்லா பாருங்க, பீல ஆரம்பிக்கும். பி ஆர் கூட போடலாம். Pay. இன்னொரு வாட்டி பிஆர்ஓ போடலாம். Provide sir. ப்ரொவைட், அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். கொடுக்கறது, ஆஃபர் கொடுக்கறது, ஃபர்னிஷ். எங்கேயாவது இந்த வார்த்தைகளை எங்கேயாவது கேட்டுட்டு இருப்போம், அதை லிங்க் பண்ணும், அவ்வளவுதான். ப்ரொவைட், கிவ். ஸோ இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி. கிவ் அப், சம்பந்தமே இல்லாத ஒரு மீனிங். ரைட். சொல்லுங்க. ரைட் சார். கிவ் அப் ஸ்மோக்கிங். Leave sir. கிவ் அப். Leave. லீவ், லீவுங்கிறத விட கியூல ஆரம்பிக்கும். 4 எழுத்து, 4 letters. Quit. Quit. ரைட். ரைட். Quit. Quit smoking. Give up smoking. பாருங்க, give up க்கும் give up க்கும் பாருங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்.